வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆடுனா என்ன ஞாபகத்துக்கு வரும்? நடனம் இல்லை, ஆடு, விலங்கு ஆடு. என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆடுனா இறைச்சி. ஆடுனா இறைச்சி. வேற என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆடுனா அந்தோனியாருக்கு என்ன பண்ணுவாங்க? அந்தோனியாருக்கு ஆடு என்ன பண்ணுவாங்க? பலி கொடுப்பார்கள், வெட்டுவார்கள். இப்பயும் மேல்நாரிப்பனூரில் ஆடுனாலே அந்தோனியாருக்கு அவ்வளவு ஆடு. இங்கு நம்ம இடத்திலும் ஆடு இருக்கின்றது, பீடம் இருக்கின்றது. பீடத்தில் என்ன செய்வோம்? பலி இடுவோம். ஆனால் ஆடு எங்க? யார் அந்த ஆடு? யாரு? புரியல. நாமளாம் ஒரு ஆடா? இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு, நாமளாம் ஆடு என்று கூறுகிறார். இயேசு பிரியமனை நல்ல ஒரு வார்த்தை இருந்தாலும் சொல்லி இப்போ ஞாபகம் வருதா பார். ஆடு பலியிடுவதற்கு முன்பு என்ன செய்வார்கள் என்றால், ஆட்டு கழுத்தில் மாலை போட்டு முன்பாக மேலதெல்லாம் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆட்டை இழுத்துட்டு போவாங்க. அப்படி தானே ஆடு பலி கொடுப்பாங்க. குருவானவர் பங்குக்கு வருகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க? குருவானவர் பங்குக்கு வருகின்ற பொழுது மாலையிடுவார்கள், மேலதாளத்தோடு வருவார்கள். அது எதை குறிக்கின்றது? நாம் அவர்களுக்கு கௌரவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, பலி என்பது, இறைவனுடைய அந்த வார்த்தை என்பது நமக்கு எடுத்து காட்டுவது துன்பப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், பலியாக தம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். இது குருக்களுக்கு மட்டும் குடும்பத்திலும் சரி. எனவே துன்பத்தை ஏற்று வாழ வேண்டும், நான் அந்த ஒரு பலியாடாக இருக்க வேண்டும் என்று இறைவன் உங்களை அழைப்பு விடுக்கின்ற இன்றைய வார்த்தையின் மூலமாக. எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது கத்தாத செம்மறி ஆடு போன்று. எனவே பலியிட அழைத்து செல்கின்ற பொழுது எந்த ஆடு கத்தாது? எல்லா ஆடுமே தான் கத்தும். ஆனால் இறைவன் கத்தாத செம்மறி ஆடு போன்று இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது நாம் தாங்கிக் கொள்வது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை கண்டு அஞ்சி, அதை கண்டு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இறைவனுக்காக வாழாமல் மனிதர்களுக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையானது வீணடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே துன்பம் என்பது அனைவருக்கும் வரும். துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை என்று இறைவன் கூறுகின்றார். ஒரு குருவானவர் கூறினார். பங்குல நல்லா பணியை செய்து முடித்த பிற்பாடு வீட்டிற்கு செல்கின்றார். அவருடைய தந்தையிடம் சென்று பார்க்கின்ற பொழுது தந்தை அழைத்து, எப்படி இருக்க? பங்குல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ நீ பணியை ஒழுங்காக செய்யலை. அப்போ நீ பணியை ஒழுங்காக செய்யலை, நீ நல்லா இருக்கிறியா? சந்தோஷமாக இருக்கிறியா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா, பங்குல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய பணி சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. நீ பணி ஒழுங்காக செய்யலை என்று அந்த குருவானுடைய தந்தை கூறியிருக்கின்றாராம். உடனடியாக ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டுக்கு பிற்பாடு அவர் செல்கின்றார். சோகத்தோடு வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டுக்கு சென்று தந்தையை பார்க்கின்றார். தந்தையை பார்க்கின்ற பொழுது, எப்படி இருக்கிற என்று தந்தை கேட்கின்ற பொழுது குருவானர் கூறுகின்றார், ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஒரே வேதனையாக இருக்குது, பங்குல ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை சச்சிருவு, என்னால் தாங்க முடியலை என்று கூறுகின்ற பொழுது அப்போது அந்த குருவானுடைய தந்தை கூறுகின்றார், இப்பொழுதுதான் நீ பணியை செய்கின்றாய், இப்போதான் நல்ல ஒரு குருவாக இருக்கின்றாய், எனவே கவலைப்படாதே என்று அந்த குருவானுடைய தந்தையானவர் அந்த குருவானவருக்கு கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு குருவானவருக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் கணவன் மூலமாக மனைவிக்கு பிரச்சனை வரலாம், பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு பிரச்சனை வரலாம், நண்பர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், சகோதர சகோதரிகள் மூலமாக துன்பம் வரலாம், வேதனை வரலாம். எனவே இதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையானது கடவுளுக்கு உகந்த விதத்தில் நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அன்பு செய்து நான் வாழ்கின்றேன் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே என்ற முதல் வாசகத்திலே அழகாக எரேமியா மூலமாக இறைவார்த்தையானது கொடுக்கப்படுகின்றது. எரேமியா கூறுகின்றார், எப்படி கூறுகின்றார் என்றார், அவருடைய வார்த்தை கூறுகின்றது, எனவே வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட சாந்தமான செம்மறியாக நான் இருந்தேன், அவர்கள் எனக்கு எதிராக மரத்தை பழத்தோடு அழிக்கின்றார். மரத்தை வெட்டதை எந்த மரத்தை வெட்டுவான்? எந்த மரம் கனி கொடுக்கலையோ அந்த மரத்தை தான் வெட்டுவான். மாங்காய் மரத்தில் நல்லா கனி, நல்லா பழம் அதிகமாக கொடுக்குது,
மரத்தை வெட்டினா சொன்னாங்க, என்ன உனக்கு அறிவு இல்லையா? நல்லா தானே கனி கொடுக்குது, அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் அதை வெட்ட மாட்டோம், ஏன்னா அது பலன் கொடுக்கின்றது, அதன் மூலமாக நமக்கு நல்லதுக்கு நடக்கின்றது. எனவே மரத்தை வெட்ட மாட்டான எரேமியா கூறுகின்றார்கள், பழத்தோடு அந்த மரத்தை அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவேன், அவன் பெயர் மறக்கப்படுகின்றது என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாது இருந்தேன். எனக்கு எதிராக இந்த மக்கள் கிளர்ந்து எழுகின்றார்கள், என்னை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள், என் முன்பாக இவர்கள் நன்றாக பேசுகின்றார்கள், நல்ல விதத்தில் நடந்து கொள்கின்றார்கள், ஆனால் எனக்கு பின்பாக இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிற இதை நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் கடவுள் கூறிவிட்டார், நீ துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்காக உம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்று, நீர் அமைதியாக உம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்று எரேமியாவுக்கு இறைவன் வாக்குறுதி அளிக்கின்றார். எனவே எரேமியா அமைதியாக அவருடைய இறைவனுடைய பணியை சிறப்பாக செய்கின்றார். எனவே எனக்கு எதிராக கிளர்ந்து எழுதாலும், என்னை அவர்கள் காரி உமிழ்ந்தாலும் நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு எரேமியா அவருடைய பணியை சிறப்பாக தொடர்ந்தார். எனவே பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது எரேமியா போன்று துன்பப்பட்டவர்கள் யாரும் இருந்திருக்க முடியாது என்றுதான் இறைவார்த்தைகள் கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக ஒருவர் இருக்கின்ற பொழுது அவர்களை நோக்கி நான் பகைமை உணர்ச்சிகளை கொட்ட வேண்டும், கொட்டாத, கோபத்தை காட்ட வேண்டும், காட்டாத, பகைமை உணர்ச்சியை கொண்டு அவர்களை நான் வெளிப்படுத்த வேண்டும், எதுவுமே செய்யாத, அமைதியாக இரு என்று இறைவன் கூறுகின்றார். எனவே இறைவன் நம்மிடத்தில் கூறுகின்ற போது, நீ அமைதியாக இருக்கின்ற பொழுது, அன்போடு இருக்கின்ற பொழுது உனக்காக நான் வாளெடுத்து நான் போராடுவேன் என்று கூறுகின்றார். உன்னுடைய பெற்றோர்கள் அல்ல, உன்னுடைய மனைவி அல்ல, உன்னுடைய சகோதர போராட தேவையில்லை, நான் போராடுறேன். எதன் பொருட்டு? நீ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டால், நீ உண்மையுள்ளவனாக ஒரு நல்ல கிறிஸ்துவனாக தினமும் திருப்பலியில் கலந்து கொண்டு நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்தால், எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, கடவுள், நான் போராட தேவையில்லை, நான் அதை எதிர்க்க தேவையில்லை, இறைவன் எனக்காக போராடுவார் என்று இறைவன் கூறுகின்றார். எனவே அமைதியாக இரு என்று கூறுகின்றார். விடுதலை பயணம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 10 பார்க்கின்ற பொழுது, மோயிசன், நான் நாவன்மை அற்றவன், எனக்கு பேச தெரியாது, நான் அமைதியாக இருப்பேன், என்னால் பேச நான் திக்குவாயி, எனக்கு பேச வராது, கவலைப்படாது, நான் பேசுகின்றேன், நீ அமைதியாக நின்னாலே போதும், உன்னுடைய கையே சரி, இங்கே போனா போ, இங்கே வானா வா, உனக்கு பதிலாக நான் நாவாக இருந்து உமக்காக நான் போராடுவேன் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மோயிசன் அமைதியாக இருந்து ஒரு இஸ்ராயல் மக்களையே, அந்த ஒரு இனத்தையே அவர் விடுதலை செய்கின்றார். அதே போன்று எரேமியா அதிகாரம் 3 இறைவார்த்தை 7 பார்க்கின்ற பொழுது, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நீ பேசலை, நான் பேசுகின்றேன். இறைவன் நமக்கு பேசுவதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். கத்துறது கிடையாது, திட்டத்து கிடையாது, தீய வார்த்தை பேசுறது கிடையாது. அமைதியாக இருந்து இறைவனிடம் மன்றாட வேண்டும். எவர் ஒருவர் நமக்கு எதிராக பகைமை உணர்ச்சியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் என்று இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றான். பார்ந்தவர்களே, இதுதான் இறைவன் இந்த தவக்காலத்திலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரத்திலே பார்க்கின்ற பொழுது, இறைவன் மானிட மகனுக்கு வானத்து பறவைகளுக்கு கூடுண்டு, நரிகளுக்கு பதுகு குழி உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. இறைவனுக்கு இந்த உலகத்திற்கு இடமில்லை என்று நான் ஒரு வெறுமை, என்னை இந்த மக்கள் கொன்று விடுவார்கள் என்று அவருடைய இறப்பையும் அவருடைய வேதனையும் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். எனவே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக வரணும், அப்படி கிடையாது. உங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, நாம் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இறைவன் நமக்கு நலனை அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இறைவன் நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இறைவன் நமக்கு ஆசிரியை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே கத்தாத செம்மறி ஆடு போன்று ஒரு நல்ல தலைவனாக இருங்கள். கத்தாத ஒரு செம்மறி ஆடு போன்று நல்ல ஒரு தலைவியாக இருங்கள், நல்ல ஒரு பிள்ளைகளாக இருங்கள், நல்ல ஒரு மனிதர்களாக இருங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதம் மிக்கதாக மாறும் என்று இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நான் கத்தாத செம்மறி ஆடாக இருக்கப் போகின்றனா, அல்லது நான் பகைமை உணர்ச்சியோடு, நான் கோபத்தோடு, சினத்தோடு இறைவனுக்கு எதிராக நான் பாவம் செய்து வாழப்போகிறேன் சிந்தித்தவர்களாக தொடர்ந்து மன்றாடும். என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.